என்னடா நீங்க உட்காந்துருக்க, போய் சாப்பிடலையா? எனக்கு பசி இல்ல. என்ன பசி இல்ல உனக்கு? போய் சாப்பிடு போ. மனசுல ஏதாவது பழச நினைச்சிட்டே இருந்துட்டு பசி இல்லம்ப போ. ஆமா, நாங்க பழச நினைக்கிறோம், அதனால பசி இல்லைங்கிறேன். அட போங்க நீங்க வேற. அப்புறம் என்ன நீ சாப்பிட மாட்டேங்கிற? இது சண்டையா உனக்கு மருமகளுக்கும்? ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை. நாங்க சண்டை போட்டே இருக்கு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லங்கிற, அப்புறம் போய் சாப்பிட மாட்டேங்கிற? ஐயோ எனக்கு பசிக்கல, விடுங்களே. நீங்க கடைக்கு கிளம்புனா போங்க, மணி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போதைக்கு என்கிட்ட வந்து சாப்பிடல நோப்பலன்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. ஏன் தப்புதான், உன்ட்ட வந்து கேட்கறல சாப்பிட்டியா இல்லையான்னு அதை நான் சொல்லணும். நீங்க சாப்பிட்டீங்களா? முதல் கடைக்கு கிளம்புங்க போங்க. சரி சரி, நான் கிளம்பதான் போறேன். போயிட்டு அப்படியே தம்பி கோபால் அனுப்பிச்சுடுங்க. சரி சரி, போய் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு, நல்லா கொட்டை விட்டு. நான் கிளம்புறேன். போங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? கடையில போய் உட்காந்துட்டே தூங்குவீங்க நீங்க, என்னைய சொல்லுங்க. அப்புறம் யாராவது கஸ்டமர் வந்தா கூட தட்டி தான் எழுப்பணும், அண்ணே அண்ணேன்ட்டு உங்களை. ஆமா, நீ வந்து பாத்தியாக்கும். பசங்க தான் வந்து எல்லாம் சொல்றாங்களே கடையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். இப்போ வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சோனே கிளம்புறீங்கிறீங்க. ஐயோ ஆத்தா, ஆளை விடு. இந்த கடையில வேலை நிறைய இருக்கு, உன்னை மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்படியே நின்று பேசிட்டே இருக்கீங்க, கிளம்புங்க. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? கடையில இருந்து வீட்டுக்கு வந்த கூட நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். அப்ப கூட சேர்ந்து சாப்பிடலாம் வா அப்படின்னு கூட கூப்பிடல. இப்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டியாலன்னு கேள்வி கேட்கறது என்ன ஜென்மமோ தெரியல. இதுவே என் பொண்ணா இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது மாமா சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்கோம். அதான் பொண்ணு பாசங்கிறது. பொண்ணு இருக்கிற வரைக்கும் பாசம் இருக்கும். அதுவும் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அதையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி போன் பேசுது. இனிமே அது எப்ப வரப்போதோ தெரியல. அம்மா வாடி என் பாச மகளே, இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுசு 100டி. அப்படியாம்மா? ஆமாடி, இப்பதான் உங்க அப்பா கடைக்கு போனாரு, பாக்கலையா நீ? இல்லம்மா, அப்பாதான் வேகமா நடப்பாரு, சல்லுன்னு போவாரு. இல்லம்மா பாக்கலம்மா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா அண்ணன் அமுச்சு விட்டுருப்பேன், இல்லைன்னா காரையாவது அமுச்சு விட்டுருப்பேல. உனக்கு ஃபோன் பண்ணாம தெரியாம வரணும்னு நினைச்சேன். அப்படி என்ன அம்மாக்கு தெரியாமன்னு நினைக்கிறேன்? காலையில ஒரு 8 எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரியாணி செஞ்சு வச்சிருப்பேல உனக்கு. பரவாயில்லம்மா, நான் இங்கே தானே இருக்க போறேன். கையில பார், பேக்கோட வந்துட்டேன். எனக்கு என்னனாலும் செஞ்சு கொடு. அதுக்கு நான் என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, செஞ்சு கொடுத்தா போச்சு. சரி மாப்பிள்ளை எங்க? சரி எங்க மாப்பிள்ளை ஆளக்கானா? மாப்பிள்ளைய சேர்ந்து கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. அவருக்கு வேலை நிறைய இருக்குமா, அதான் வரலன்ட்டாரு. அப்புறம் என்னை கூட்டிட்டு போவ வரேன்னாரு. நீ மட்டும் தான் வந்திருக்கா, பேத்திகளா ஆளேக்கானா? எல்லாம் ஓப்பன்ல தான் நிக்கிறாங்க பாரு. ஏன் பேத்திகளா இங்கதான் நிக்கிறீங்க? ஒரு சவுண்ட கூட உள்ள அம்மாச்சின்ட்டு. ஆமா, எங்களோட சர்ப்ரைஸ் தான். என்னதான் சர்ப்ரைஸோ தெரியல. பேர்ச்சியதான் சொல்றீங்க. முடியலமாச்சி, வெயில் தாங்க முடியல. வாங்க உள்ளார போலாம். ஐயோ சாரிமா பேத்திகளா, உங்களோட பேசிட்டு நான் மறந்துட்டேன் பாருங்க. வாங்க எல்லாரும் உள்ளார போலாம். வாமா சுந்தரி, உள்ளார போலாம். சரிம்மா. எங்கம்மா அண்ணி பசங்களாம் ஆளக்கானா? எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. லீவ் விட்டாச்சுலம்மா பசங்களுக்கு. விட்டாச்சு. எல்லாரும் ரூம்குள்ளார அடைஞ்சு கிடப்பாங்க. என்ன வேலை உங்க அன்னிக்கு? எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளார கூட்டிட்டு போயிருவா. எங்க கூட ஒட்டவே விட மாட்டா. சரிம்மா கவலைப்படாத, நான் வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன். சரி இதை கூப்பிடுறேன் அவளை. அமலா இங்க வா. இந்த வரேங்க. இங்க வந்து பாரு, சுந்தரி வந்திருக்கா. சுந்தரி பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குங்க. ஆமா மின்னல். எப்ப பார்த்தாலும் அண்ணி ரூம்ல போய் உட்காந்துக்குமோ, செய்யுமா செய்யாத வேலையெல்லாம். அதெல்லாம் எங்கடி அவசியரா? நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா, எல்லாம் நான் தான் செய்யறேன். வீடு கூட்டுறது இருந்து, பாத்திரம் வளர்க்கறது இருந்து, சமைக்கிறது இருந்து எல்லா வேலையும் நான் தாண்டி பாக்குறேன். ஏன் அந்த மேனாமணிக்கு வேலையை வைக்க மாட்டியா நீ எதுக்கு இழுத்து போட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க? என்னடி பண்றது, உங்க அண்ணன் அப்படி மாத்தி வச்சிட்டாவல. ஆமா, அண்ணனை தான் சொல்லணும். சரி இது வரப்போறாரு, அப்புறமேட்டு பேசிக்கலாம். வாங்க சுந்தரி, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்கனே நீங்களும் பசங்க தான் வந்திருக்கீங்க, அண்ணே வரலையா? இல்ல வரல. நினைச்சேன் சுந்தரி ஆளக்காலமே வரலையேன்ட்டு. ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்களா 2 பேருக்கும், அதனால வந்திருக்கா. அப்படியா? சரித்த. ஏதோ 10 நாள் 20 நாள் இங்க இருக்க போறாளாம். அப்படியா? சரித்த, இருக்கட்டும். போச்சு, இவ பாட்டுக்கு மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டா. இது 10-20 நாளைக்கா. இனிமேல் நம்ம தான் வேலையெல்லாம் செய்யணுமா இழுத்து போட்டு. தாராளமா இருங்க. நீ அண்ணனே கூட்டிட்டு வந்தா அவரும் இங்கே சாப்பிட்டுக்கு வரல. என்னது? இல்ல அண்ணனே கூட்டிட்டு வந்தா அவரும் இங்கே இருப்பார்ல. அங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவார்? நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டீங்க. அதெல்லாம் எங்க அத்தை நல்லா சமைச்சு போடுவோம், அது பாத்துக்குவோம். சரி நீ வாங்க உள்ளார வாங்க, வந்து உட்காருங்க. தண்ணி எடுத்து வரேன், டீ எடுத்து வரேன், உட்காருங்க. என்னது டீயா? அதுங்களே வெயில களைச்சு போய் வந்திருக்காங்க. போய் ஜூஸ் போட்டு எடுத்துருவா. ஆமா, எனக்கும் ஜூஸ் தான் வேணும். எனக்கும் ஜூஸ் தான் வேணும். அப்புறம் என்ன எல்லாம் சொல்லிட்டாங்களா? போய் ஜூஸ் போட்டு எடுத்துருவா. சரிங்க த, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். என்னம்மா ஜூஸ் நல்லா தானே போடுவாங்க? ஏண்டி இப்படி கேட்குற? என்ன எல்லா வேலையும் நீ தான் செய்றேங்கிற? ஜூஸ்லாம் போடுவாங்களா? இல்லை சுடிதார் வைக்க தெரியுமா? அதெல்லாம் உடனே ஜூஸ் நல்லா போடுவா. ஆனால் பிள்ளைங்களுக்கு பொழுதுனைக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கால. அப்படியா? சரி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கும் தாமா. இது ரூம் இருந்தா சொல்லு, எங்க போனோம்? ரூமெல்லாம் இருக்கு, வந்து முதுக சாய்ங்க வாங்க. என்ன திருதிப்புன்னு நாத்தனா வந்திருக்காங்க, சொல்லாமகலாம வந்திருக்காங்க. ஆனால் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் நாத்தனா வேற வந்துருச்சே. இனிமேல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொன்னா கூட என் மாமியார் விடாதே. அங்கே ஏன் போகிற, பிள்ளைங்க எங்கே வந்துருச்சே, சமையல் செய்யணும், அதை செய்யணும், என்னை போட்டு வேலை வாங்கிடுமே. நாத்தனார் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்து மாமியார் சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஆக்டிங் பண்ணி எங்கள் வீட்டுக்கு போயிருப்பேன். இப்போ சொல்லாமகலாம எல்லாம் குடும்பத்தோடு வந்து நிற்கிதுங்க. அதுவும் 4-5 நாள் இல்லையா, 20 நாள் இங்கே தான் தங்க போதுங்களா. இதுகளும் நான் வலிச்சு கூட்டிட்டு இருக்கணும். எனக்கும் ஆசையாக இருக்கல எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு, போய் தங்கணுன்ட்டு. என் மாமியார் என்ன இப்படி பண்ணுது, அதுதான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் வாடி இங்கன்னு. என் மாமியாரை சொல்லணும் அதுவும் என் ஆத்னார் பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு போட்டு நொச்சடிக்கிங்க என்னை போட்டு. என் பிள்ளைங்களும் அதுவும் ஒன்றா விளாண்டா போச்சு, சண்டை தான் வரும். இதில் மாமியார் நாத்தார் பிள்ளைங்க தான் சப்போர்ட் பண்ணோம். என் பிள்ளைங்க குறை சொல்லிட்டு இருக்கோம், உன் பிள்ளை தான் வம்பிளிச்சா அப்படி இப்படின்னு.
அப்படின்னு சொன்னா நான் யாருக்கு தான் பேசுறது? என் பிள்ளைக்கு பேசுவேனா இல்லை அவ பிள்ளைக்கு பேசுவேனா? அமலா, அமலா, என்ன வெறிக்க எதே பார்த்துட்டே இருக்கா? நான் கூப்பிடுறது காதல் உள்ளதா இல்லையா? சொல்லுங்க அத்தை. என்ன ஜூஸ் போட்டியா இல்லையா? பிள்ளைங்க வெயில வந்ததுனால கலப்பா போய் படுத்துருச்சுங்க. சுந்தனி போய் படுத்துட்டா. என்ன பண்றா ஜூஸ் போடாம? என்ன போட்டேன் தே, எடுத்துட்டு வரேங்க. நான் தான் எடுத்துட்டு வரையே தெரியல. சமையல் கட்டுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகுது. கேட்டா என்ன ஜூஸ் போடலங்கிற? உங்க அம்மா கூட பேசிட்டு இருந்தியாக்கும். அதெல்லாம் இல்லத்த, இந்த பாத்திரம் இருந்துச்சு விளக்காம கொஞ்சம் விளக்கி போட்டு ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். ஆமா நீயும் நல்லா தான் பாத்திரம் விளக்குவ. உன் விளக்குற முறை தான் எனக்கு தெரியுமே. விளக்கி வச்ச பாத்திரத்தை அப்படியே சோப்பு நோரா அப்படியே கிடக்கும். ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ ஜூஸ் வேணுமா வேணாமா உங்களுக்கு? எடுத்துருவா ஜூஸை, அப்புறம் அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க. என் பொண்ணு வரவும் உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லையே, எப்பவும் நான் இப்படி தான் பேசிட்டு இருப்பேன். உங்களுக்கு தான் உங்க பொண்ணு வந்ததுக்கப்புறம். என்னடி என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு ஜூஸ் போட்டு எடுத்து வரேன் இருங்கத்தா அப்படின்னு. ஏன்ட்ட எங்க அன்னைக்கு தானே நான் எடுத்துட்டு வரேன் போக. சரி எடுத்துருவா. ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர மாட்டேனா? ஐஸ் கறி இல்லாமல் எப்படி ஜூஸ் போடுறது? அதுங்காட்டி போட்டியாலேன்னு வேற குறை சொல்லிட்டு இருக்கீங்க வந்து. நான் எடுத்துட்டு போக மாட்டேன், நீ ஏன் எடுத்துருவா அன்னைக்கு அப்படின்னு வேற சொல்லுது. இந்த கிளவிக்கு அவங்க பொண்ணு வந்தாலும் வந்துச்சு, அவ்வளோதான். கையில் பிடிக்க முடியாது என் மாமியார், அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஜூஸ் கேட்குறாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்களோ தெரியல. கடவுளே என்னை காப்பாத்துப்பா. அதுவும் 2-3 நாள் இல்லையா, 20 நாள் என்ன பண்ண போறேனோ தெரியல. இதே மாதிரி நம்ம 20 நாள் போய்த்தாங்கன்னா விட்டுருமா மாமியாரு? நல்ல நாள் வருது கெட்ட நாள் வருது, பிள்ளைங்க இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் சாமிக்கு முன்னும் எல்லாம் சொல்லும். ஆனால் மக வீட்டு பேர பிள்ளைங்க மட்டும் கணக்கு பார்க்காது. என்ன நியாயமோ தெரியல. அதே மாதிரி உங்க வீட்டில் இப்போ தான் நடக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. யாமலா ஜூஸ் எடுத்துட்டு வரியா இல்லையா? நான் எடுத்துட்டு வரேன். ஜூஸ் தானே எடுத்துட்டு வரேன். கலப்பா இருக்குமா, தூக்கமா வருது. ஜூஸ் வருதா இல்லையாமா? என்னம்மா பண்றாங்க அத்தை? இவ்வளோ நேரம் ஆகுது ஜூஸ் போட. மரமா உட்காரு, இன்னும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரல. என்னதான் பண்றோம்ல தெரியல. மேக்கரில் போய் சொல்லிட்டு தான் வந்தேன், இதோ போட்டுட்டு தான் வரேன்னா. இன்னைக்கு தான் வந்தேன். இன்னைக்கு ஜூஸ் போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறா. இல்லை 20 நாள் வைக்க போறேன். இந்த சாப்பாடுலாம் இப்படி தான் போறாலும் தெரில. எங்கள் வீட்டில் இருக்கும் போது காலைல 9 மணிக்கு சாப்பிட்ருவேன், மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்ருவேன், நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்ருவேன். இங்கே வந்து எல்லாம் நேரம் மாறதான் போது பாரு. ஏண்டி அப்படி தான் சொல்ற? இரு, அவள் எடுத்துட்டு வந்துருவா. ஆமா அப்படியே மருமகளை மெச்சுக்கோ. ஜூஸ் போடுறதுக்கு என்ன நேரம் ஆக்குறா? ஏ அஞ்சலி, நான் ஒட்டுல படுத்திருக்கேல, கொஞ்சம் நவுந்து படே. லூசு மாடு, நான் நவுந்து தான் படுத்திருக்கேன். நான் உன் பேர் சொல்லி தானே கூப்பிட்டேன் அஞ்சலின்னு. நீ மட்டும் எனக்கு லூசு மாடுங்கிற, பண்ணி மாடு. இப்பெல்லாம் 2 பேரும் சண்டை போடக்கூடாது. ஏண்டி 2 பேருக்கு என்ன ஆச்சு? இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு அஞ்சலின்னா பேர் சொன்னேன், அவள் தான் என் லூசு மாடுங்கிறா. ஏன் நிசா, நீ எதுக்கு வம்பளுக்குறவள? அவள் பேர் சொல்லி தானே கூப்பிட்டா, அப்போ நீ பேர் சொல்லி கூப்பிடுமா இல்லையா? எதுக்கு லூசு மாடுங்கிற? நான் அப்படிதான் கூப்பிடுவேன் அவளை. அடி போட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ ஏண்டி பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருக்க? ஆமா போமா, எங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கே வந்து இதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இருடி, உங்க அண்ணி ஜூஸ் எடுத்து வந்துருவா. அதுக்கப்புறம் 6 முறை பிள்ளைங்க சண்டை போடாத குடிச்சிட்டு. ஆமா பொல்லாத ஜூஸ் கேட்டதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது மருமகளுக்கு. நீ ஜூஸ் எடுத்துட்டு நான் குடிங்க. அமலா ஜூஸ் எடுத்துட்டு பாரு, பிள்ளைங்களுக்கு கொடு. அஞ்சலி, நிசா எந்திரிங்க, ஜூஸ் குடிங்க. என்னத்தா ஜூஸ் போட்டீங்க? ஆரஞ்சு 1, கிரேப் 1. வேற ஏதாவது வேணும்னா சொல்றேன், செஞ்சு கொடு. சரிங்க தா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணியை ஃப்ரீஸில் வச்சேன், அதான் லேட் ஆயிடுச்சு. வாங்க குடிங்க ஜூஸை. சரி. அப்படியே நைட்டுக்கு வந்து என்ன சமைக்கிறேன்னா, அம்மா பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும், அதே செய்ய சொல்லிடு. அதுவும் எக் நூடுல்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஆமா எனக்கு எக் நூடுல்ஸ் தான் வேணும். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். அப்புறம் என்ன செஞ்சிருங்க, எக் நூடுல்ஸ் 1, ஃப்ரைட் ரைஸ் 1 செஞ்சிருங்க. அதான் சொல்லிட்டல சுந்தரி, போய் செஞ்சிரு எல்லாத்தையும். இவ்வளோத்தையும் நான் ஒத்தே அப்படி தான் செய்வேன். என் பிள்ளைங்களே நான் பார்க்கணும்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா அதான் செஞ்சு முடிச்சுவேன். உன் பிள்ளைங்க தினமும் பார்த்துட்டு தானே இருக்க. நாத்தன பிள்ளைங்க எப்பயாவது ஒரு நாள் தான் வருது, அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடு போ. நான் செஞ்சு தரேன், முடியாதுன்னு சொல்ல. வெங்காய தக்காளி தான் அரைஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சுருவேன் சீக்கிரமா. என் பிள்ளைய ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வரா. அவகிட்ட பேச எனக்கு நிறைய விஷயம் இருக்காதா? அவகிட்டையும் பேச எனக்கு ஆசை இருக்காதா? நீயே செஞ்சிருப்போ. இதுவே உங்க அம்மா வந்திருந்தா என்ன சொல்லியிருப்ப? அத்தை நீங்க செஞ்சிருங்க, நான் போய் அம்மாட்ட பேசிட்டு இருப்பேன்னு சொல்லுவீல, அது மாதிரி தான். சரிங்க அத்தை, நானே எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுறேன். சரி, அப்போ பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எல்லாமே செஞ்சுறேன். அதெல்லாம் பிள்ளைங்க யாரும் பார்க்க வேணாம், அதுங்க பாட்டுக்கு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்குங்க. இல்லை பிள்ளைங்களை இங்கே அமுச்சு விடு. அஞ்சலி நிசாவோட சேர்ந்து விளையாடுவாங்க. அப்படியாத்த? இங்கே வந்தால் எல்லாரும் சண்டை போட்டு தானே இருக்குங்க 4 பேரும். வேணாம் நானே பார்த்துக்கிறேன். வேணாத்த, நானே பார்த்துக்கிறேன், விடுங்க. சமைச்சிட்டே பார்த்துக்கிறேன் பிள்ளைங்கள. அப்படியா? சரி போய் சமைப்போ. இப்பயே சமைக்கணுமாத்த? கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. பிள்ளைங்க ஜூஸ் குடிச்சிட்டு 5 மணி போல் பசிக்குதுங்க, அதனால இப்பயே செஞ்சிடு. இன்னைக்கே தலையை வலிக்குதா, ரெஸ்ட் எடுத்துட்டு சமைக்கிறேனே. இந்த வெயிலில் நானே ஊர்லேருந்து வந்து சும்மா உட்காந்துருக்கேன், படுத்திருக்கேனா? நீங்கள் வீட்டுக்குள்ளார தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு தலையை வலிக்குது படுக்கணுங்கிறீங்க? இல்லை நீ காலிலேருந்து தலையை ரொம்ப வலிச்சிருந்துச்சு, அதான் சொல்கிறேன். நாங்கள் வரதை தெரிஞ்சுட்டு நீ தலையை வலிக்குதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயா, அந்த பொய் பேசுகிற பழக்கம்னா எனக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. சரி, அப்போ நாங்கள் போய் பேசுகிறோம்னு நினைக்கிறியா? ஐயோ சாமி, ஆளை விடுங்க, நான் எதுவுமே சொல்லலை. வேணா நைட்டு சீக்கிரம் சமைக்கணும், அவ்வளோதானே. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் சமைச்சறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்க த, உங்கள் பொண்ணு கூட பேசிட்டுங்க, நான் கிளம்புறேன். சரிநான் டேஸ்ட்டாக சமைச்சு வை, சரியா? நான் ஆத்தார் பிள்ளைங்க கேட்டுச்சுன்னா ஏன்னா தானே செய்யாமல் நல்லா சூப்பராக சமை, சரியா? சரிங்க த. அம்மா ஜூஸ் அத்தை நல்லாவே போடல. ஆமாம்மா, வாயிலே வைக்க முடியல, நல்லாவே இல்லை. பாத்தியாம்மா மருமவளை, ஜூஸை வாயிலே வைக்க முடியங்குதுங்க பிள்ளைங்க. இதில் அதுங்க எக் நூடுல்ஸ், எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் கேட்குறாங்க. அதில் என்னத்தை கலந்து விட்டுருவாலும் தெரில. இங்கேருந்து நல்லா சாப்பிட்டு கொழுகுலும் தெம்பா போலான்னு பார்த்தா, இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்குள்ளார எங்கள் தெம்பெல்லாம் போயிடும் போல இருக்கே. அப்படிலாம் இல்லடி, ஜூஸ் போட தான் தப்பாயிடுச்சு. ஆனால் சமைக்கிறதுலாம் சூப்பராக சமைப்பா. சரியா? இதை போட்டு நீ குழப்பிட்டு இருக்காம பேசாமல் வந்து படு, வா கொஞ்ச நேரம். கொஞ்சம் முதுக சாய் இந்த படு, கொஞ்சம் சரியாயிரும். நானே உன்ட்ட அப்பயே சொல்லணும்னு நினச்சேம்மா, ஒரே தலைவலியாக இருக்குது. என்னடா பண்ணுறது ஏது பண்ணணும் தெரியவே இல்லை எனக்கும்.
சரி சுந்தரிமா. அப்பா எப்பமா வருவாரு? உங்க அப்பா சாயந்தரம் தான் வருவாரு. அப்பா பார்க்கலான்னு வந்தா அதுங்காட்டி சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. சரி விடு, சாயந்தரம் டீ குடிக்க வருவார்ல, அப்ப பாத்துக்கோ அப்பாவை. அஞ்சலி, நிஷா போய் படுங்க போங்க. அத்தா தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் செஞ்சு தரேனால போங்க. உங்களுக்கு தூக்கமே போச்சுமாச்சி. நான் போய் ஆகாஷோட விளாட்றேன். நானும் தான். சரி, 2 பேரும் அடிச்சுக்காம விளாட்ணும். ஆமா. சரிம்மாச்சி. அம்மாச்சி. சொல்லுமா பேத்தி. பாரு, அஞ்சலி அதுங்காட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இப்போ என்ன வீடு 8 தூரத்துக்கா இருக்கு? இங்கே தானே இருக்கு. போய் விளாடு. சரி, நான் ஆகாஷ் கூட விளாட்றேம்மா. சண்டை போடாமல் இருக்கணும். ஆமாம், சரியா? சண்டை போடுங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதான், இங்கே இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடணும். பார்த்து நடந்துக்கோங்க. சண்டை போடாமல் நல்லா விளாடுங்க. அஞ்சலி சண்டை போட்டாலும் நீ தான் புரிய வைக்கணும், சரியா? சண்டை போடாத, நம்ம பாப்பா நம்ம தம்பின்னு. சரிம்மா. போய் ஒழுங்கா விளாடு. சரிம்மா. உன் மருமவ ஜூஸ் நல்லா இல்லையா? நீ யாரும் குடிச்சு பார்க்குறியா? ஐயோ, எனக்கெல்லாம் வேணாண்டா. எனக்கே சுகர் இருக்கு. அதில் ஐஸ்கிரீம்லாம் சேர்த்துருப்பா. அப்புறம் எனக்கு சளி தான் பிடிக்கும். அப்புறம் நான் படுத்துக்கவே நீ தான் பார்க்கணும். சரி விடு, நீ ஜூஸ்லாம் சாப்பிட வேணாம், நான் சாப்பிட்டுக்கிறேன். இங்கே ஊருக்கு வந்திருக்கீல, மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிம்மா. சரி, நான் இப்போ கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பார்க்குறேன். அதான் அவள் எல்லாமே செஞ்சுக்கிறேனால நீ இப்போ என்ன செய்ய போகிற? அப்படிங்கிறியா? ஆமாம், நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். என் கூட பேசுவியா? இப்போ கிச்சனில் சமைக்கிற அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிற. என்கிட்ட பேசுமா முத. என்ன தெரிய பேசுறது உங்ககிட்ட? ஆமாம்மா, என்கிட்ட பேச டாப்பிக்கே கிடையாது. என்னத்த பேசுன்னு என்கிட்ட கேள்வி கேளு. உன் வீட்டில் நடக்கிறதா நீ சொல்லணும். ஆமாம், இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. அத்தை, தக்காளி இல்லை. எதுக்கு தக்காளி? இல்லைத்தா, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொன்னீங்களே, அதுக்கு தக்காளி சாஸ் செய்யணும்ல. அதெல்லாம் கடையிலே வாங்கிக்கலாம், கடையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது. தக்காளி சாஸ் நல்லா செய்வேன், அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காக இப்போ கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு சொல்றியா? ஆமாத்தா. அம்மா, நூடுல்ஸ் வேணாம், ஒன்றும் வேணாம்மா, பேசாமல் கடங்க. ஏன் நீ விடுங்க, பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டுருச்சுங்க. அத்தை, நீங்கள் ஒரு 1/2 கிலோ தக்காளி மட்டும் வாங்கிட்டு வாங்க, வேறு எதுவும் வேண்டாம். தக்காளிக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணுமே. ஃபோன் பண்ணி சொன்னா தம்பி ஒரு வாங்கிட்டு வந்துடும்ல கடையிலேருந்து. நானே ஃபோன் பண்ணேன். அவர் ஏதோ பிஸியாக இருக்காராம். இல்லை, ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களா, ஆனால் நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அப்படியா? சரி விடு, நானே போய் வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ தக்காளி. அத்தை, அப்படியே கூட 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலையும் வாங்கிட்டு வாங்க சேர்த்து. இப்போ தக்காளி தான் சொன்னீங்க, இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து சொல்கிறீங்க. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நாங்களாம் அதெல்லாம் போட மாட்டோம். ஆனால் இந்த சைடு அதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. இப்போ என்ன உனக்கு தக்காளி தானே வேணும்? இது நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, நீ கொஞ்ச நேரம் படு, நான் போய் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அத்தை, ஹாலில் கூடையும் காசு வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு போங்க. சரி. கடைக்கு போயிட்டு வரேம்மா சுந்தரி. போயிட்டு வாமா. நான் மட்டும் அடுப்படியில் கட்டியாக வேலை செஞ்சுட்டு இருப்பேன்னா இவங்க இங்கே மேக்கா அம்மா ஒன்றும் பேசிகிட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்கள்? அதனால தான் அத்தைட்ட தக்காளியில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்.